ஹலோ மாமி. ஸோ இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸில் என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். பீக்கங்காய் பால் கடையல். ஸோ ஏன் இன்றைக்கி பீக்கங்காய் வச்சு பால் கடையல் பண்ணியிருந்தேன்னா, லாஸ்ட் வீக் பீக்கங்காய் வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். சுத்தமாக சாப்பிடலை. சரி, அதனால் வந்து பீக்கங்காய் பால் கடையல் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு ஸ்டீமரில் வச்சு எடுத்துட்டேன். அது வெந்துட்டுருக்கிற டைமில் வந்து தாளிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 2-3 சின்ன வெங்காயம் அதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கிக்கணும். அது கொஞ்சம் வந்து நல்லா பிங்க் கலர் ஆகணும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம், பிங்க் கலர் ஆனதும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த பீக்கங்காய் பார்த்திங்கன்னா உள்ளர சேர்த்துடலாம். நான் வந்து இந்த பீக்கங்காய் வேக போடும் போதே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாவும் கூட சேர்த்து வேக போட்டிருந்தேன். அப்போ தான் காரம் பிடிக்குங்கிறதுக்காக. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் செப்பரேட்டாக அந்த மிளகாய் எடுத்துட்டேன்னா கடைய போகிறேங்கிறதுக்காக மிளகாய் எடுத்துட்டேன். தெரியாமல் வந்து மிளகாய் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப காரம் ஆகிடும், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு இதை ஒரு மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்செடுக்க போகிறோம். இது வந்து தோல் எதுவும் இல்லைங்கிறதுனால வெறும் ஃப்ளஷ்ஷு மட்டும் தான் இருக்குது. அந்த தோல் வந்து பீக்கங்காய் துவையலுக்கு எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இந்த வெறும் ஃப்ளஷ்ஷு மட்டும் இருக்கிறதுனால நல்லா வந்து மசிஞ்சிரும். நல்லா மற்ற வச்சு கம்ப்ளீட்டாக வந்து மசிச்சிருங்க. அப்போ தான் வந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு அது பீக்கங்காய்ங்கிற ஒரு இதே இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு லேசாக மிதமான சூட்டில் இருந்த பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கப் பால். ஸோ இந்த பாலும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துருந்தோம்ல பச்சை மிளகாய், அது வந்து உள்ளர சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்க விட்டால் போதும். ஸோ அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான பால் கடையல், பீக்கங்காய் பால் கடையல் ரெடி. ஸோ எங்கள் ஊர் கோயம்புத்தூர் சைடு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி, இந்த பீக்கங்காய் பால் கடையல். சாப்பாடோட நல்லா பிணைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கடைசியில் குழந்தைங்களுக்கு வைக்கும் போது அந்த மிளகாய் எடுத்துடுங்க. ஏன்னா தெரியாமல் நம்ம என்ன சாப்பிட்டாங்கன்னா எல்லாம் ஒரே கலரில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப காரம் ஆகிடும் பாவம் அவங்களுக்கு. ஸோ என்னடா ரொம்ப வெள்ளையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஓகே, இதே மாதிரியே கொடுத்து விட்ருவேன் நான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று டிஃபன் பாக்ஸ் கம்ப்ளீட்டாக காலியாகி வந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி.